ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் இந்த 19th செஞ்சுரி பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா இந்திய சமுதாய சீர்திருத்தவாதிகள் இருப்பாங்கள, அவங்களோட இயக்கங்களை வந்து சீர்திருத்தம், பழைமை மீட்பு, பகுத்தறிவு இதை பேஸ் பண்ணி தான் வந்து நடத்தியிருப்பாங்க. அதில் ஒவ்வொரு இயக்கமாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தோன்னா பிரம்ம சமாஜம், அப்புறம் பிரார்த்தனா சமாஜம், ஆரிய சமாஜம் இது மூணுத்து மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ராஜாராம் மோகன் ராய் பார்த்தோன்னா இவர் தான் அந்த பிரம்ம சமாஜத்தை வந்து தோற்றுவித்திருப்பாரு. இவர் வாழ்ந்த காலம் பார்த்தோன்னா 1772 1833 வரைக்கும். இவர் வந்து ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவர். இவர் வந்து இந்த கடவுள் வந்து உருவ வழிபாட்டை வந்து எதிர்த்திருப்பாரு. அடுத்ததா அறியாமை, பொறையின்மை, மூட பழக்க வழக்கங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் எதிராக வந்து போராடி இருப்பாரு. உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருக்குல்ல, அந்த சதி சொல்லுவாங்கல்ல, அதுக்கு எதிராக வந்து இவர் போராடி இருப்பாரு. எண்ண சுதந்திரம், அதுக்கப்புறம் எழுத்து சுதந்திரம் இது ரெண்டுத்தையும் வந்து இரு கண்களாக வந்து பாவித்திருப்பாரு. நிர்வாகத்துறை அப்புறம் நிதித்துறை இது ரெண்டும் வந்து தனித்தனியா இருக்க வேண்டும் சொல்லியிருப்பாரு. பல கொள்கையை வந்து புறக்கணித்துட்டு ஒரே கடவுள் கொள்கையை வந்து போற்றிருப்பாரு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சர்வ சமய சமரச சன்மார்க்கம் இதுதான் வந்து இவர் காட்டிய ஆன்மீக வழியாகும்னு சொல்லியிருப்பாங்க. இவரை வந்து முற்போக்கு இந்தியாவின் முன்னோடி தலைவர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 19ஆம் நூற்றாண்டின் சமுதாய சமய சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாங்க. அப்புறம் வேற என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னா புதிய இந்தியாவின் விடிவெள்ளின்னு சொல்றாங்க. முற்போக்கு ஆன்மீக கண்டம் கண்ட இந்திய கொலம்பஸ்ன்னு இவர் சொல்றாங்க. அடுத்ததா பிரம்ம சமாஜம் பார்க்கலாம். 1828 ஆகஸ்ட் 20 தான் வந்து இதை வந்து துவங்கி இருப்பாங்க. 1830 அப்புறம் ஜனவரி 23 அந்த நாள்லேருந்து பார்த்தோன்னா முறைப்படி வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கும். இந்த பிரம்ம சபை அல்லது ஒரே கடவுள் சங்கம்னு இதை வந்து சொல்றாங்க பிரம்ம சமாஜத்தை. அடுத்ததா இந்தியாவில் வந்து ஒரே கடவுள் கொள்கையை வந்து நிலைநாட்டுவதுதான் இதோட அந்த நோக்கமா இருந்திருக்கு. இதோட உறுப்பினர்களை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா பிரம்மோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இவங்க வழிபட்ட கடவுளுக்கு வந்து பெயர், பட்டம், உருவம், சிலை எதுவுமே கிடையாது. அடுத்ததா எல்லாருமே வந்து பரம்பொருளை வந்து எவ்வித வேறுபாடும் இன்றி எல்லா மக்களும் வந்து இந்த சமாஜத்துல வந்து கும்பிடுறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. அந்த கல்வி பெற்ற மத்தியதர மக்கள் தான் வந்து பெருவாரியா இதுல வந்து உறுப்பினராக இருந்திருக்காங்க. இந்த ராஜாராம் மோகன் ராய் இந்த இதெல்லாம் வந்து அந்த வங்காள வைதிகர்களுக்கு சுத்தமா பிடிச்சிருந்திருக்காது. அதனால அவங்க எல்லாம் வந்து இந்த பிரம்ம சமாஜத்துக்கு எதிராக வந்து தர்ம சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. முகலாய பேரரசர் அக்பர் இருப்பார்ல, அவர் மாதிரியே வந்து இந்திய மக்களை வந்து ஆன்மீக நம்பிக்கை மூலம் ஒன்று சேர்த்துடலான்னு ராஜாராம் மோகன் ராய் நினைச்சிருப்பாரு. ஆனா வந்து இதுக்கு அந்த வில் டூரண்ட் அப்படிங்கிற என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அக்பரை போன்ற அவரும் மக்களிடையே இருந்த மூட நம்பிக்கையை வந்து குறைத்து மதிப்பிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பாரு. அடுத்ததா பார்த்தோன்னா ஆதி பிரம்ம சமாஜம் பார்க்கலாம். இதுல இருந்து தனியா வந்துதான் இருக்கும். ராஜாராம் மோகன் ராய் வந்து பார்த்தோன்னா 1833 வந்து இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த சமாஜம் வந்து நலிவடைந்து போயிருக்கும். அதுக்கு புதுப்பொழிவு கொடுத்தவர் தான் தேவேந்திரநாத் தாகூர். இவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா தான் இவர். இவர் வாழ்ந்த காலம் பார்த்தோன்னா 1817 1905 வரைக்கும். இவர் தொடங்கிய தத்துவ போதினி சபை இருக்கும், அதை வந்து பிரம்ம சமாஜத்தோட வந்து இணைச்சிருப்பாரு. அடுத்ததா பார்த்தோம்னா இவரோட சமூக சீர்திருத்த நடவடிக்கையை பார்த்தோம்னா கிராமங்களுக்கெல்லாம் வந்து ஊடுருவி போயிருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா சமூக சீர்திருத்தத்துல வந்து தாகூர் வந்து போதிய ஆர்வம் காட்டலன்னு சொல்லிட்டு அவரோட பிரதம சீடரான கேசவ் சந்திர சென் இருப்பாரு. அவர் வந்து பிரம்ம சமாஜத்திலேருந்து பிரிஞ்சு போயிருப்பாரு. இப்போ தாகூரோட தலைமையில இருந்துச்சுல அந்த பிரம்ம சமாஜம், அதை வந்து என்னன்னா ஆதி பிரம்ம சமாஜம்னு சொல்றாங்க. அடுத்ததான் இந்த கேசவ் சந்திர சென் வந்து பிரிஞ்சு போயிருப்பாரு, அதை வந்து முற்போக்கு பிரம்ம சமாஜம்னு சொல்லுவாங்க. இந்த கேசவ் சந்திர சென் பார்த்தோம்னா 1839 1884 வரைக்கும் வாழ்ந்திருப்பாரு. இவங்களோட இயக்கம் வந்து என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னா பிரம்மோக்கள் வந்து சாதியை வந்து கைவிட வேண்டும், அடுத்ததா உருவ வழிபாட்டை வந்து அறவே விளக்க வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. கிறித்துவ கோட்பாட்டால் வந்து பெரிதும் கவரப்பட்ட அந்த கேசவ் சந்திர சென் இருப்பார்ல, அவங்க வந்து பார்த்தோன்னா மக்கள்கிட்ட வந்து மூட பழக்க வழக்கங்கள்லாம் சொல்றாங்களே அவங்களெல்லாம் வந்து பழித்து இழித்தும் பேசியிருப்பாரு. மனிதனுக்கோ அல்லது புனித புத்தகத்துக்கோ அடிமையாவதை வந்து பாவம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பெண் கல்வி, மதுவிலக்கு, ஈகை மற்றும் சமூக ஒழுக்க மறுமலர்ச்சியாக பாடுபட்டவர் தான் வந்து அதுக்காக பாடுபட்டிருப்பார். யாருன்னா கேசவ் சந்திர சென். இவருடைய அகில இந்திய சுற்றுப்பயணம் வந்து அவரோட சமாஜத்துக்கு வந்து இந்திய கண்ணோட்டத்தை வந்து கொடுத்ததா சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா சுரேந்திரநாத் பானர்ஜி இருக்கார்ல, அவர் மேற்கொண்ட முயற்சிக்கு வந்து கேசவ் சந்திர சென்னோட நடவடிக்கை வந்து முன்மாதிரியாக இருந்திருக்கும். இந்த கேசவ் சந்திர சென் தான் வந்து முதல் அகில இந்திய தலைவராக இருந்திருப்பாரு. இவர் பார்த்தோன்னா 1884 வந்து இறந்திருப்பாரு. இதோட வந்து அவுட் சோர்ஸில் உள்ள பிரம்ம சமாஜம் முடிஞ்சு. இப்போ ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 10th புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் பார்த்தோன்னா பெரும் அறிஞரான அவர் வந்து
அந்த தாய்மொழியான வங்காள மொழியில் புலமை பெற்றிருந்ததோடு வேற என்னென்ன மொழிலாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம்? சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் இந்த மொழிகள்லாம் வந்து புலமை பெற்றிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளையும் விளைவிக்கும் சமூக மரபுகளை வந்து எதிர்த்திருப்பாரு. இருந்த போதிலும் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கடந்த காலத்துடன் தொடர்பை அவர் பாதுகாக்க விரும்பினார். அந்த ஹிஸ்டரி கூட வந்து கணக்கில் இருக்கணும்னு சொல்லியிருப்பார். உபநிடதங்கள் தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வழங்குவதை உபதேசிப்பதாக கூறினார். அதாவது அந்த உபநிடதங்கள் அதெல்லாம் சான்றா எடுத்துட்டு எல்லாமே வந்து ஒரு கடவுள் கோட்பாட்டை தான் வந்து சொல்றதா வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோன்னா, இந்த சமூகத்துல நிலவி வர உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதார மனம் இந்த மாதிரி சமூக கொடுமைகள்லாம் வந்து குறித்து பெரிதும் கவலைப்பட்டிருப்பாரு. அதை பத்தி நிறைய வந்து சிற்றியடைகளை வந்து இவர் வெளியிட்டிருப்பாரு. மேலும் வந்து அவர் பார்த்தோன்னா, ஆங்கில அரசுகிட்ட பார்த்தோன்னா இந்த சதிக்கு எதிராக வந்து சட்டம் இயற்றும்படி வந்து விண்ணப்பித்திருப்பாரு. விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் என்னும் கருத்தை முன்வைத்தார். இப்போ அந்த விடோஸும் வந்தவங்க ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த பலதார மனத்திற்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிருப்பாரு. அடுத்ததா பார்த்தோம்னா, மக்களை வந்து பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார். எல்லாரும் அவங்க கிட்டேயே வந்து ஒரு பகுத்தறிவோட இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அடுத்ததா 1829 பார்த்தோம்னா, தலைமை ஆளுநர் வில்லியம் பென்டிக் வந்து சதி என்னும் உடன்கட்டை பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியதில் அதை வந்து 1829 அதுக்கு எதிராக வந்து சட்டம் இயற்றிருப்பாங்க. அதுக்கு வந்து ராஜாராம் மோகன் ராய் பங்கு வந்து முக்கியமானதா இருந்திருக்கும். இவர் பார்த்தோன்னா வேற என்னத்துக்கலாம் அப்படின்னா, பெண் அடிமைத்தனம் இருக்கலாம் அதை வந்து கண்டனம் செஞ்சிருப்பாரு. ஆண்கள் வந்து பெண்களை வந்து கீழான நடத்துற அந்த இதை வந்து அந்த நடைமுறை வந்து எடுத்துருவார். 2 பேரும் சமமாக தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பெண்களுக்கு வந்து கல்வி வழங்கப்பட வேணும்னு சொல்லிட்டு அந்த கருத்தை வந்து சொல்லியிருப்பாரு. பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் பார்த்தோன்னா அந்த ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலையும் வந்து அந்த அறிமுகம் செய்து வந்து முழுமையாக ஆதரிச்சிருப்பாரு. இப்போ வந்து புதுசாக ஒன்று கொண்டு வராங்க அது கூடாதுன்னு இல்லாமல் அதுக்கு ஆதரவு வந்து இவர் கொடுத்துருப்பாரு. இவர் வந்து பார்த்தோன்னா 1828 பார்த்தோன்னா பிரம்ம சமாஜத்தை வந்து நிறுவியிருப்பாரு. ஆகஸ்ட் 20 பார்த்தோன்னா கல்கத்தாவில் வந்து ஒரு கோவிலையும் வந்து நிறுவியிருப்பார். அதை 1828 அந்த கோவிலில் பார்த்தோன்னா அந்த சிலைகள் எதுவுமே இருந்திருக்காது. அந்த இடத்துல பார்த்தோன்னா எந்த ஒரு மதத்தையும் வந்து ஏளனமாவோ இல்லை கீழ்த்தனமாவோ வந்து பேசக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா இது பார்த்தோன்னா இந்த பிரம்ம சமாஜம் வந்து உரு வழிபாட்டை மட்டும் தவிர்க்காம அந்த சமய சடங்குகள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி விஷயத்தையும் வந்து எதிர்த்து இருந்திருக்கும். இந்த பிரம்ம சமாஜம் பார்த்தோன்னா இந்த கற்றறிந்த மேதைகள் கல்வி அறிவு பெற்றவர்கள் இருப்பாங்களே அந்த அளவிலேயே வந்து அந்த வங்காளத்துல வந்து நின்றுருக்கும். அதுக்கு கீழ் இதுவா இருந்திருப்பாங்களா அந்த மக்கள் எல்லாம் போயிட்டு அடைஞ்சிருக்காது இதோட அந்த நோக்கம். சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்களை தன்பால் ஈர்ப்பதில் சமாஜம் வந்து தோல்வி அடைந்தாலும் நவீன வங்காள பண்பாட்டு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான அதனுடைய தாக்கம் மிகவும் போற்றுதலுக்குரியதாகவும் சொல்லியிருப்பாங்க. அதான் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் பார்க்கலாம். 1833 பார்த்தோன்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து இறந்திருப்பாரு. அவரோட பணி வந்து யார் அப்படின்னா இந்த தேவேந்திரநாத் தாகூர் தான் வந்து தொடர்ந்திருப்பார். அவர் பார்த்தோம்னா நம்பிக்கையை பற்றி 4 கொள்கைகளை வந்து முன் வைத்திருப்பார் தேவேந்திரநாத் தாகூர். என்னென்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தொடக்கத்துல பார்த்தோம்னா எதுவுமே இல்லை, ஒரே ஒரு கடவுள் மட்டும் தான் இருந்திருப்பார். அவர் தான் வந்து இந்த உலகத்தை வந்து படிச்சிருப்பாரு. அவர் வந்து யார் அப்படின்னா உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுள் அவர்னு அவரை சொல்றாங்க. அவர் தான் வந்து நிலைவானவரா எல்லா இடத்துலயும் அவர் வந்து நிறைந்திருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவருக்கு இணையவங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நம்முடைய வீடு பேரு இப்பிறவிலும் அடுத்த பிறவிலும் அவரை நம்புவோராயும் அவரை வணங்குவதாகவும் சார்ந்துள்ளதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவரை அடுத்தது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கடவுளை நம்புவதுங்கிறது பார்த்தோன்னா அவர் அதை நேசிப்பதிலையும் அவர் விருப்பத்தை வந்து செயல்படுத்துறது தான் அடங்கியிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா கேசவ் சந்திரசேனின் இந்தியாவின் பிரம்ம சமாஜம் பார்க்கலாம். தேவேந்திரநாத் தாகூர் பார்த்தோன்னா அவர் வந்து மிதவாத சீர்திருத்தவாதியா இருந்திருப்பார். ஆனா சமாஜத்துல வந்து அந்த பிரம்ம சமாஜம் இருக்குல்ல அதுல பணியாற்றியவர்கள்லாம் பார்த்தோன்னா விரைவான மாற்றவர்களை வந்து விரும்பியவர்களா இருந்திருப்பாங்க. அதுல முக்கியமானவர் தான் வந்து கேசவ் சந்திரசேன். அவர் பார்த்தோன்னா 1857 வந்து அந்த சபையில வந்து இணைஞ்சிருப்பார். 1866 வந்து பார்த்தோன்னா அந்த பிரம்ம சமாஜ உறுப்பினர்கள்ட்ட வந்து பிளவு ஏற்பட்டிருக்கும். இவர் வந்து பார்த்தோன்னா கேசவ சந்திரசேன் வந்து இதுல இருந்து விலகி புதிய அமைப்பான இந்திய பிரம்ம சமாஜத்தை வந்து உருவாகி இருப்பாரு. இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த தேவேந்திரநாத் தாகூரோட அமைப்பு வந்து ஆதி பிரம்ம சமாஜம்னு வந்து அழைக்கப்பட்டிருக்கும். இது வந்து குழந்தை திருமணத்தை வந்து சமாஜம் வந்து கண்டனம் செஞ்சிருக்கும். ஆனா வந்து பார்த்தோன்னா கேசவ சந்திரசேன் வந்து அவரோட 14 வயது மகளுக்கு பார்த்தோன்னா இந்திய இளவரசர் ஒருவருக்கு வந்து திருமணம் செய்து கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து இதை பிடிக்காம அந்த இந்திய பிரம்ம சமாஜ்லேருந்து சில பேர் விலகி அடுத்தது சாதாரண பிரம்ம சமாஜம்னு ஒரு அமைப்பு வந்து தனியா வந்து நிறுவியிருப்பாங்க.
இதோட 10th புக்கில் உள்ளது வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து 11th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 11th புக்கில் பார்த்தோன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எங்கும் நிறைந்துள்ள கண்டறிய முடியாத மாற்ற முடியாத இவ்வுலகத்தை உருவாக்கி பாதுகாக்கும் சக்தியை வணங்கி வழிபடுவதில் பிரம்ம சமாஜம் உறுதியாக இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்து மதத்தை தூய்மைப்படுத்துதல், ஒரு கடவுள் வழிபாட்டை போதித்தல், மனித கண்ணியத்திற்கு முக்கியத்துவம் தருதல், உருவ வழிபாட்டை வந்து எதிர்க்கிறது, அடுத்தது சமூக தூய்மையான உடன்கட்டை ஏறுதல், ஒழித்தல், இதெல்லாம் வந்து அவங்களோட நீண்ட கால திட்டமா இருந்திருக்கும். இவர் பார்த்தோன்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து கிழக்கிந்திய கம்பெனியில வந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவராக இருந்திருப்பாரு. அவருடைய சிந்தனைகள் செயல்பாடுகள்லாம் வந்து சமூக சீர்திருத்தத்தின் வழியாக மக்களை வந்து அரசியல் ரீதியாக உயர்வடைய செய்வதை வந்து இலக்காக வந்து கொண்டிருந்திருக்கும். அடுத்ததா 1818 வந்து அவர் எழுதிய கைப்பெண்களை உயிரோடு ஏற்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற ஒரு விவாதம் வந்து நடைபெற்றிருக்கும். அந்த தலைப்பில் வந்து கட்டுரையில் எந்த மதமும் கைப்பெண்களை உயிரோடு ஏற்பதை ஏற்றுக்கொள்ள என்பதை புனித நூல்களை சுட்டிக்காட்டி நிரூபித்தார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, சதியை வந்து எந்த ஒரு நூலுமே வந்து புனித நூலும் வந்து அதை வந்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு தான் இவரோட முயற்சினால 1829 அந்த சதிக்கு ஏற்ற ஒரு சட்டத்திட்டம் வந்து இயற்றியிருப்பாங்க. அடுத்ததான் அந்த பிரம்ம சமாஜத்தின் ஒட்டுமொத்த பங்களிப்புன்னு சொல்லிட்டு இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல, இது வேணாம். அடுத்தது பிரெஞ்சு புரட்சியின் கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு இவர் வந்து ஐரோப்பாவுக்கு வந்து போயிருப்பாரு. அந்த இடத்துலயே பார்த்தோன்னா பிரிஸ்டல்ங்கிற இடத்துல வந்து இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு அப்புறம் தேவேந்திரநாத் தாகூர் வந்து அந்த பிரம்ம சமாஜத்தை வந்து கையில் எடுத்து இது பண்ணியிருப்பாரா. 1857 வந்து கேசவ சந்திரசன் வந்து உள்ள வந்திருப்பாரு பிரம்ம சமாஜத்துக்குள்ள. 1865 பார்த்தோன்னா இதுல பார்த்தோன்னா 54 வந்து கிளைகள் இருந்திருக்கும் பிரம்ம சமாஜத்துல. எங்கெங்கெல்லாம் கிளைகள் இருக்குன்னா, வங்காளத்துல வந்து 50 கிளைகள் இருந்திருக்கும், வடமேற்கு மாகாணத்துல வந்து 2, பஞ்சாப்ல 1, தமிழ்நாட்டுல 1, மொத்தமா 54 கிளைகள் இருக்கும். அது காலப்போக்கில் பிரம்ம சமாஜம் வந்து 2 இதுவா பிரிஞ்சிருக்கும். ஒன்று தேவேந்திரநாத் தாகூர் வச்சிருந்தது, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா கேசவ சந்திரசன் வச்சிருந்தது இருக்காது. இதுதான் தமிழ்நாட்டில் வந்து பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளர் பார்த்தோன்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார். அவர் வந்து பார்த்தோன்னா சமாஜ கருத்துக்களை விளக்குறதுக்கு வந்து பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல வந்து ஒரு நாடகத்தை வந்து எழுதியிருப்பாரு. கைப்பெண் மறுமணம் இருக்குல்ல, அதுக்கு ஆதரவா வந்து ஒரு ஆய்வு கட்டுரையும் எழுதியிருப்பார். யாரு? அந்த சைதை காசி விஸ்வநாத முதலியார். 1864 வந்து இதே நோக்கத்திற்காக வந்து தத்துவ போதினி எனும் தமிழ் இதழ் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். 1864 வந்து தத்துவ போதினிங்கிற தமிழ் இதழ். இந்த பிரம்ம சமாஜம் வந்து வங்காள சமூகத்துல வைதிக பிரிவினருக்கும் இந்து தர்ம சமயம் இருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து பெரும் எதிர்ப்பு அவங்க காட்டியிருப்பாங்க இவங்கலாம். தாகூரோட குடும்பம் வந்து ஒரு பிரம்ம சமாஜ குடும்பமா இருந்திருக்கும். அதை வந்து அவருடைய கருத்துக்களையும் எழுத்துக்களையும் காணலாம்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து பிரம்ம சமாஜம் வந்து அவுட் சோர்ஸ் ஸ்கூல் புக்லையும் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததான் வந்து பிரார்த்தனா சமாஜம் வந்து பார்க்கலாம். பிரார்த்தனா சமாஜம் பார்க்கலாம். கேசவ சந்திரசன் பார்த்தோன்னா அவர் 1861 வந்து பம்பாய் போயிருப்பாரு. அதோட விளைவாக தான் வந்து இது தொடங்கப்பட்டதா சொல்லியிருப்பாங்க. ஆத்மராம் பாண்டுரங்கன் வந்து 1867 மார்ச் 31 அவர் தான் வந்து பம்பாயில வந்து தொடங்கியிருப்பாரு. இதோட உறுப்பினர்கள்லாம் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னா, மகாதேவ கோவிந்த ரானடே, அப்புறம் வந்து ராமகிருஷ்ண கோபால் பந்தர்கர், இவங்கெல்லாம் அதில் இதாக இருந்திருப்பாங்க. அடுத்ததா பிரார்த்தனா சமாஜோட அந்த குறிக்கோள் உரை என்னன்னு பார்த்தோன்னா, சத்தியமேவ ஜெயதே அல்லது வாய்மையே வெல்லும், இதுதான் வந்து அவங்க குறிக்கோள் உரையாக வச்சிருப்பாங்க. அடுத்தது இந்த சமாஜத்தோட 2 குறிக்கோள்கள்னு பார்த்தோன்னா, ஒரே கடவுள் கொள்கையும் சமுதாய சீர்திருத்தம் தான் அதோட குறிக்கோளாக இருந்திருக்கும். உருவமற்ற இறை வழிபாட்டை தான் இந்த பிரார்த்தனா சமாஜம் வந்து பின்பற்றியிருக்கோம். புனித நூல்களில் சொல்லது எல்லாத்தையுமே வந்து உண்மையன்னு இருக்கும், அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து ஏற்க மறுத்திருப்பாங்க. இந்த சமாஜம் பார்த்தோன்னா நூற்றுக்கணக்கான துவக்க இடைநிலை பள்ளிகள், இரவு பள்ளிகள், அனாதை இல்லங்கள், அப்புறம் மகிழா சமாஜங்கள், தாழ்த்தப்பட்டோர் மிஷன் சங்கங்கள், இதெல்லாம் வந்து நடத்தியிருப்பாங்க. அடுத்தது வேற என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த குழந்தை திருமணம் தடுப்பு, விதவை மறுமணம், கலப்பு திருமணம், இந்த மாதிரி சமூக சீர்திருத்தங்க திட்டத்தெல்லாம் வந்து மேற்கொண்டிருப்பாங்க. எம்ஜி ராணடே வந்து அகில இந்திய சீர்திருத்த இயக்கத்திற்கான திட்டம் வந்து வகுத்திருப்பாரு. இந்திய தேசிய சமூக மாநாடு வந்து இவர் தலைமையில தான் நடந்திருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தோன்றதுல இவர் முக்கியமான பங்கு வந்து வகித்திருப்பார் எம்ஜி ராணடே. அடுத்ததா இதோட பிரமுகர்களை யார் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னா, பந்தார்கர், நாராயணன் சந்தவார்கர், கோபாலகிருஷ்ண கோகுலே, இவங்களாம் இருந்திருப்பாங்க. இது வந்து அவுட் சோர்ஸ்ல இருக்கு. அப்புறம் 10th புக்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிரம்ம சமாஜம் பார்த்தோம்னா வங்காளத்துல இருந்து தான் இருக்கும். ஆனால் பிரார்த்தனா சமாஜம் வந்து மகாராஷ்டிரா பகுதியில் வந்து இருந்திருக்கும். இதுல வந்து நம்ம பார்த்தோம் பம்பாயில 1867 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து ஆர்சி பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே,
இவங்கெல்லாம் வந்து உறுப்பினராக இருந்திருப்பாங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றம், இதெல்லாம்க்காக வந்து பாடுபட்டிருப்பாங்க. அடுத்தது எம்ஜி ரானடே பார்த்தோம்னா, இவர் வந்து விதவை மறுமண சங்கம் 1861 வந்து கொண்டு வந்திருப்பாரு. அடுத்ததா பூனா சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விகளுக்கும் 1886, இந்த அமைப்புகள்லாம் நிறுவியிருப்பாங்க. 3 இது என்னென்ன அப்படின்னா, விதவை மறுமண சங்கம் 1861, பூனா சர்வஜனிக் சபா 1870, 1884 பார்த்தோம்னா தக்கான கல்வி கழகம். இதுதான் 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 11th புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 11th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிரார்த்தனை சமாஜம் பார்த்தோன்னா, இது வந்து ஒரு அமைப்புங்கிறதுல வந்து வலிமை இல்லாமல் இருந்திருக்கும். இதோட உறுப்பினர்கள் தான் வந்து இதுக்கு செல்வாக்கை வந்து உயர்த்தி கொடுத்துருப்பாங்க. யார் யாரெல்லாம் பார்த்தோம், இந்த ரானடே, பண்டார்கர், அப்புறம் கேடி தலாங், இவங்களாம் அதில் இருந்திருப்பாங்களா. இவங்க வந்து அந்த மகாராஷ்டிரா பகுதியில் ஒரு சமூக சீர்திருத்த இயக்கங்கள்லாம் நிறைய நடத்தி வந்திருப்பாங்க. பிரார்த்தனா சமாஜம் வந்து பார்த்தோன்னா பிரம்ம சமாஜம் அதே மாதிரியே இருந்தாலும் அது வந்து அந்த துறவிகளின் பக்தி முறைகளோட உளப்பூர்வமான தொடர்பை கொண்டிருந்ததா சொல்லியிருப்பாங்க. இது பார்த்தோம்னா சமூகத்தின் கடைநிலையில் உள்ள பெண்கள், தொழிலாளர் அவர்களுக்கெல்லாம் வந்து கல்வி வழங்குவது வந்து தனது பணியை வந்து கொடுத்துருக்கும். வேற என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரானடே முயற்சியில் உருவாக்கப்பட்ட தேசிய சமூக மாநாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோன்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு இருக்குல்ல, அது நடந்ததுக்கு அப்புறம் இது வந்து கூடுமா அந்த தேசிய சமூக மாநாடு. ஆழமான அறிவு கூர்மையும் கூர்மை திறனும் கொண்ட நீதியரசர் ரானடே வந்து அவரோட வழிகாட்டுதனால இந்த பிரார்த்தனை சமாஜம் பார்த்தோன்னா மேற்கிந்திய பகுதி இருக்கலாம், வெஸ்டர்ன் இது, அதுல வந்து பார்த்தோன்னா ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமா வந்து இருந்திருக்கும். நாட்டுக்கு வந்து தன்னலமற்ற சேவை வழங்குறதுக்கு எத்தகைய கல்வி அவசியமோ அத்தகைய கல்வி வந்து இளைஞர்களுக்கு வந்து இந்த அமைப்பு வந்து கொடுத்துருக்கும். ரானடே 1901 வந்து இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சந்தவர்கர் வந்து தலைமை பொறுப்பு வந்து ஏற்றிருப்பாரு. இதோட பிரார்த்தனா சமாஜம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஆரிய சமாஜம் பற்றி பார்க்கலாம். சுவாமி தயானந்த சரஸ்வதி பார்த்தோம்னா அவர் வாழ்ந்த காலம் வந்து 1824 1883 வரைக்கும். இவர் குஜராத்தை சேர்ந்த ஒரு வைதிக பிராமண குடும்பத்தை வந்து சார்ந்திருப்பாரு. இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா மூலசங்கரர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சின்ன வயசுல வந்து கூப்பிட்டுருப்பாங்க. உண்மை, அறிவு, வாய்மை, விவேகம் இது எல்லாத்தையும் வந்து சின்ன வயசுல வந்து தேடி அலைஞ்சதா சொல்லியிருக்காங்க. மேற்கத்திய அறிவினாலும் இந்த பண்பாட்டினாலும் கொஞ்சம் கூட பாதிக்கப்படாமல் இருந்திருப்பாரு. அவர் ஒரு வேத வித்தகர், அப்புறம் விவாத வல்லுனர், வேத சமய மீட்பாளர், சமூக சீர்திருத்தவாதி, வேதத்துக்கு திரும்புக என்பதை தாரக மந்திரமாக கொண்டிருப்பாராம். சாதி வேறுபடுற அந்த வர்ணாசிரம தர்மத்தை வந்து அவர் வரவேற்றிருப்பாரு. பிறப்புனால வந்து ஒருத்தவங்களோட ஜாதியை வந்து நிர்ணயிக்கிறத வந்து அவர் வந்து ஏற்றிருக்க மாட்டாரு. கிராமத்தை அடித்தளமாக கொண்டு அரசியலமைப்பு வந்து அமைய வேண்டும் சொல்லியிருப்பாரு. அந்த பரம்பரை ஜாதி முறை, தீண்டாமை, பலகடவுள் கொள்கை, உருவ வழிபாடு, குழந்தை திருமணம், உடன்கட்டை ஏறுதல் இதுக்கெல்லாம் வந்து வேதங்கள்ல வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு தயானந்தர். இந்தியாவை வந்து ஆரியவர்த்தா என கூறிய இவர் வந்து ஒரு தீவிர தேசியவாதியா இருந்திருப்பாரு. 1875 பார்த்தோன்னா ஆரிய சமாஜம் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து எங்கன்னா பம்பாயில வந்து தொடங்கியிருப்பாரு. அதே வருஷத்துல வந்து பார்த்தோன்னா பஞ்சாப்ல வந்து லாகூர்ல வந்து இதை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த ஆரிய சமாஜம் வந்து பஞ்சாப்லயும் நல்லா வளர்ந்துருக்கும். வேதங்கள் வந்து தவறு இல்லாதவை அப்படிங்கிறது வந்து அது சொல்றதையும், அப்புறம் வந்து மறுபிறப்பு உண்டு என்பதும் ஆரிய சமாஜத்தின் அடிப்படை கொள்கைகள்னு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா இதோட கொள்கைகள் என்ன, வேதங்கள் வந்து தவறு இல்லாதவை என்பதும் மறுபிறப்பு உண்டு என்பதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சமாஜ உறுப்பினர்கள் வந்து வேதங்களை வந்து கட்டாயமா படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இது பார்த்தோன்னா இந்த சமாஜம் வந்து இஸ்லாம், கிறிஸ்துவ சமயங்கள் இருக்குங்களா அதுக்கு எதிராக வந்து தொடங்கியிருப்பாங்க. இது சமாஜத்தோட சாதனைகள்னு பார்த்தோன்னா இது வந்து எல்லா மக்களுக்கும் வந்து தொண்டு செய்வதை வந்து இதோட கடமையா வந்து கொண்டிருக்கும். அடுத்து 1929 வந்து சாரதா சட்டம் வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து ஹர்ப்லா சாரதா வந்து இவரு காரணமா இருந்தது. இவர் வந்து யாருன்னா ஒரு ஆரிய சமாஜக்காரரா வந்து இருந்திருப்பாரு. பெண் கல்விக்காக வந்து பள்ளிகள் நிறைய தொடங்குது. தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்றத்துக்காக வந்து நிறைய புரட்சிகரமான படிகள்ல வந்து இந்த சமாஜம் ஈடுபடுதான். சுத்தி முறையின் மூலம் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிய அந்த இந்துக்கள்லாம் இருப்பாங்களே அதை திரும்பி ஹிந்து மதத்துக்கே கொண்டு வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கும் இந்த ஆரிய சமாஜம். அடுத்ததா இந்திய மறுமலர்ச்சியின் தந்தைன்னு சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து சொல்றாங்க. இதுல வந்து ஆரிய சமாஜத்துல யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னா மகாத்மா, ஹான்ஸ்ராஜ், அப்புறம் வந்து சுவாமி ஸ்ரத்தானந்தா, லாலா லஜ்பத் ராய், முன்ஷிராமு, ராமதேவா இவங்க எல்லாருமே ஆரிய சமாஜத்தை சார்ந்தவங்க தான் சொல்லியிருப்பாங்க. இதான் வந்து அவுட் சோர்ஸ்ல இருக்கு. அப்புறம் 10th 11th புக்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பஞ்சாப்ல பார்த்தோம்னா இந்த ஆரிய சமாஜம் வந்து சீர்திருத்த இயக்கங்களுக்கு வந்து தலைமை ஏற்று நடந்திருக்கும். சுவாமி தயானந்தர் பார்த்தோன்னா
அவரோட கருத்துக்களை போதிப்பதற்கு பஞ்சாப்லேயே கொஞ்ச நாள் வந்து தங்கியிருப்பார். அவரோட நூல் பார்த்தோம்னா சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூல் தான் வந்து அவரோட நூல். வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விதவை மறுமணம், அப்புறம் குழந்தை திருமணத்துக்கு எதிராக, அது அப்புறம் அயல்நாட்டுக்கு சென்றால் தீட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மறைநூல்களில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அவர் முன்வைத்த நேர்மறையான கொள்கைகள் பார்த்தோம்னா ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர் மேலே ஆதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் என்பனவாகுமா. ஆரிய சமாஜம் பார்த்தோன்னா இந்து மதத்திலேருந்து அந்த மூட நம்பிக்கைகள்லாம் வந்து மறுத்திருக்கும். இதோட முழக்கம் வந்து என்னவா இருந்திருக்குன்னா வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். ஆரிய சமாஜம் பார்த்தோம்னா இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து இந்த மதமாற்றம்லாம் நடந்திருக்கும்ல, அதுக்கு எதிராக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதோட முக்கிய குறிக்கோள் என்னன்னா எதிர்மத மாற்றம் என்பதாகுமா. அதுக்கு தான் அந்த சுத்தி இயக்கம் கொண்டு வந்திருப்பாங்களா, அந்த மற்ற ரிலீஜனுக்கு மாறினவங்கள இந்து ரிலீஜனுக்கு கொண்டு வரதுக்கு அதான் இருந்திருக்கும். ஆரிய சமாஜம் பார்த்தோன்னா சமூக சீர்திருத்தத்திலும் அப்புறம் கல்வி பரப்புறதுலையும் பார்த்தோன்னா முக்கிய சாதனைகள் புரிந்ததை சொல்லியிருப்பாங்க. இந்த சமாஜம் பார்த்தோன்னா பல தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் வந்து உருவாக்கியிருக்கும். 10th புக்கு 11th புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சுவாமி தயானந்த சரஸ்வதி பார்த்தோன்னா இவர் வந்து குஜராத்தை சேர்ந்தவர். சின்ன வயசுலேயே வந்து துறவியாகிற நோக்கத்தில் வந்து வீட்டை விட்டு வெளியேறியிருப்பார். 17 ஆண்டுகள் வந்து இந்தியா முழுக்கும் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார். 1863 பார்த்தோன்னா நிறைய ஊர்களுக்கு சேர்ந்து அதோட கருத்துக்களை வந்து போதிச்சிருப்பாரு. 5 ஆண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கல்வி நிலையங்கள்லாம் வந்து நிறுவியிருப்பார். 1872 கல்கத்தாவில் வந்து பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை வந்து சந்திச்சிருப்பாரு. நம்ம அந்த சத்யார்த்த பிரகாஷ்ங்கிற ஒரு நூலை வெளியிட்டிருப்பாருன்னு பார்த்தோம்னா அது எந்த வருஷம் 1875 இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா சமஸ்கிருத மொழியில வந்து புலமை பெற்றிருந்திருப்பாரு. அவர் தான் அந்த வேதங்களை நோக்கி திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்திருப்பாரு. வேதங்களை அடிப்படையாக கொண்டு சமூகத்தை வந்து வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பிய அவர் அதே சமயம் புராணங்களை வந்து புறக்கணித்திருப்பார். வேதத்தை அடிப்படையாக வந்து கொண்ட சமூகத்தை உருவாக்கணும், ஆனால் வந்து புராணங்களை வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரா. வேற என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பஞ்சாப் பகுதியில் வந்து செல்வாக்கு பெற்று திகழ்ந்திருப்பாரு. அவங்க பஞ்சாப்ல பார்த்தோம்னா கத்ரி அப்படிங்கிற வணிக சமூகம் வந்து காலனிய காலத்தில் மகத்தான வளர்ச்சியை பெற்றிருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. பஞ்சாப்ல பார்த்தோம்னா அந்த ஹிந்து முஸ்லீம் சீக்கிரடியே அடிக்கடி அந்த இந்த வகுப்புவாத முதல்ல வந்து நிறைய வந்திருக்கும். அந்த அகமதியா இயக்கத்தோட எதிர்ப்பையும் தாண்டி இவர் அந்த சுத்தி இயக்கத்தை வந்து நடத்தி இருந்திருப்பாரு. இதான் 11th புக்ல கொடுத்துருக்காங்க. இதோட ஆரிய சமாஜம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்னு ஒரு இது இருக்கு, அதை மட்டும் பார்த்துடலாம். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் 10th புக்ல கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இவர் வந்து வங்காளத்தை சேர்ந்த முதன்மையான சீர்திருத்தவாதின்னு சொல்லியிருப்பாங்க. இவருடைய காலம் பார்த்தோம்னா 1820 1891 வரைக்கும். ராஜாராம் மோகன் ராய் மற்றவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, சமூகத்தை வந்து திருத்துறதுக்காக மேலைநாட்டு பகுத்தறிவு சிந்தனைகள் அந்த இதை நாடி இருப்பாங்க போயிட்டு. ஆனால் இவர் வந்து பார்த்தோம்னா இந்து மறைநூல்களே முற்போக்கானவாயின்னு சொல்லிட்டு அதை வச்சு வாதிட்டு இருப்பாரு. விதவைகளை எரிப்பது, அப்புறம் விதவை மறுமணம் இருக்குல்ல, அதுக்கு தடை செய்வதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைநூல்களிலிருந்து சான்றுகளை வந்து முன்வைத்திருப்பாரு. அவர் வந்து தன்னோட கருத்துக்களுக்கு ஆதரவான அந்த வாதங்கள்லாம் கொண்ட சிறு நூல்களை வந்து வெளியிட்டிருப்பாரு. வேற என்ன சொல்லுவாங்கன்னா இவரை நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியா இவர் வந்து இருந்திருப்பாரு. பெண் கல்வியை வந்து மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வந்து இவர் கொடுத்திருப்பாரு. நிறைய பெண்கள் பள்ளி வந்து உருவாக்குறதுக்கு காரணமா இருந்திருப்பாரு. அந்த ஹிந்து சமூகத்துல பார்த்தோம்னா குழந்தை இதுலயே வந்து பார்த்தோம்னா அந்த விதவைகளை மாறி இருப்பாங்களே, அவங்களோட வாழ்வை மேம்படுத்துறதுக்காக தனது முழு வாழ்வையும் வந்து அர்ப்பணித்திருப்பாரு. இவரோட அந்த இயக்கத்தோட காரணமாக வந்து 1856 வந்து மறுமண சீர்திருத்த சட்டம், அதாவது விதவைகள் மறுமணம் சட்டம் வந்து இயற்றியிருப்பாங்க. அந்த சட்டம் பார்த்தோன்னா அந்த குழந்தைகளே விதவைகளா இருக்காங்களா, அவங்களோட நிலையை வந்து மேம்படுத்துறதுக்காக நிரந்தரமா விதவையா இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, அதுலேருந்து வெளில வரலாம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இது பண்ணியிருப்பாங்க. இவரோட இதனால பார்த்தோன்னா நிறைய சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1860 பார்த்தோன்னா திருமண வயது சட்டம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இயற்றியிருப்பாங்க. அந்த அந்த சட்டம் கொண்டு வரதுக்கு இவர் தான் முக்கியமான காரணமாக இருந்திருப்பார். அப்போ 1860 பார்த்தோன்னா திருமண வயது பார்த்தோன்னா 10 வயது அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கிறாங்க. 1891 வந்து பார்த்தோன்னா 12 வயது தான் கொண்டு வராங்க. 1925 பார்த்தோன்னா 13 வயசை வந்து கொண்டு வராங்க. அடுத்ததா திருமண வயது ஒப்புதல் கமிட்டி வந்து 1929 வந்து அது சொன்னபடி பார்த்தோன்னா அந்த சட்டம் பார்த்தோன்னா வெறும் காகிதத்தில் மட்டும்தான் இருந்திருக்கு. அதுபடி பார்த்தோன்னா அந்த நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், அப்புறம் வந்து இந்த படித்த மனிதர்கள் மட்டும்தான் இதெல்லாம் வந்து சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பாக்கி பேர்லாம் வந்து குழந்தை திருமணத்தை தான் பண்ணுறாங்க அதுதான் சொல்லியிருப்பாங்க. இதோட இது டாபிக் முடிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்யூ.